ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில். இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க. இனிமேல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அதே மாதிரி நானும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு போடலான் இருக்கேன். ஒரு ஸ்டடி பிளான் நான் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன். நீங்கள் அதை ஓகேவாக இருந்தால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணி நீங்கள் அதை படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படின்றதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். எனக்கு இவ்வளோ நாள் அந்த தெளிவான முடிவு கிடைக்கவே இல்லை. நான் நிறைய யோசித்து நிறைய ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக இந்த எக்ஸாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா யோசித்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்து குரூப் எக்ஸாம்ஸாக ஆர் பேங்க் எக்ஸாம்ஸா இல்லைனா டீச்சிங் ஃபீல்டாக அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த சிலபஸ் எல்லாம் சும்மா பாருங்கள். நிறையா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் கூட இருக்குது இப்போலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சிலபஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எது தெரிஞ்ச பேஸில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் டீச்சிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். அப்படி சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ அதை டிசைட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிஜிடிஆர்பிங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் கிடையாது. அது ரொம்பவே பெரிய கஷ்டம்தான். இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. நம்ம காலேஜில் படித்தது, இந்த பிஎட்டில் படித்தது எல்லாமே ரொம்ப கம்மி. இந்த சிலபஸில் பார்க்கும்போது நம்ம செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிற மாதிரி கிடையாது. இது ரொம்ப பெரிய எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வரக்கு முன்னாடி உங்கள் மனசை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் இந்த ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருக்கேன். இது எப்படி போட்டிருக்கேன்னா, அந்த வெயிட்டேஜ் வச்சு போட்டிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்க்கும் உள்ள வெயிட்டேஜ் வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா தான் இருக்கிறதுலே பெரிய சாப்டரு. தென் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சாப்டரும் கூட. அண்ட் பேசிக்கும் இது தான். அல்ஜிப்ரா மட்டும் நமக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அல்ஜிப்ரா முடிச்சிடலாம் அப்படின்ருக்கேன். ஏன் அல்ஜிப்ரா ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா, நமக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்குது. எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ நிறைய டைம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம இப்போ அல்ஜிப்ரா எடுத்தோம்னா ஒரு மாதமாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிக்கலாம். எக்ஸாம் கால்ஃபார் பண்ணால் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இப்போயே படிக்க ஆரம்பிங்க. இப்போ படிக்க ஆரம்பித்தா தான் நமக்கு கால்ஃபார் பண்ணும்போது நமக்கு ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் காட்டுறேன்.